ஹாய் வணக்கம். இன்றைக்கி நான் சுல்லப்பம் செய்ய போகிறேன். அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். என்ன அதுக்குள்ளே ஜாமான் முதன்னு அதை முதல்ல காட்டுறேன். அரை முடி தேங்காய், பாண்டன் இலை ஒரு இலையை வந்து ரெண்டாக கட் பண்ணி முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். 3/4 கப்பு கருப்பு சீனியை வந்து அடுப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்ச்சி திக்கா அந்த மாதிரி வச்சுருக்கேன். வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். உப்பு தேவையானது, எசன்ஸு அதுக்கு இறக்கும் போது அப்புறம் கொஞ்சோண்டு ஊற்ற வேண்டியது. அது அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ செய்யும் முறையே பார்க்கலாம். கருப்பு சீனி அந்த இடத்துல ஊற்றுறேன் பாருங்கள். வடிகட்டி வச்சுருக்கேன் காய்ச்சி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்ச்சணும். அதை வெறும் கருப்பு சீனி தான் காய்ச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப சீனி கூட வேணும்னா நீங்கள் வெள்ளை சீனி கொஞ்சம் கலந்துருங்க. இதில் கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். ரொம்ப இல்லை, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். போட்டு 2 பண்டன் எண்ணெயை போட்டுறேன். போட்டுட்டு இப்போ நான் தேங்காய் பூ போட்டுறேன். போதும். அடுப்பை நிறுத்திட்டு நான் ரோஸ் எசன்ஸ் ஊற்றுறேன். கொஞ்சமாக ஊற்றுறேன். இந்த மூடியில் அரை மூடி கொஞ்சமாக ஊற்றினா போதும். அடுப்பை நிறுத்திட்டு தான் ஊற்றணும். அதை ஊற்றிட்டு இதை கிண்டிட்டு அப்படியே வச்சுருங்க. அவ்வளோதான் அதோட வேலை. இப்போ செய்யறதுக்கு மாவு எப்படி கரைக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். என்னென்ன ஜாமான் அதுக்குன்னு பாருங்கள். ஸோ மாவு வந்து இந்த கப்பில் வந்து 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். நான் கோதுமை மாவு 2 கப்பு எடுத்திருக்கேன். பண்டன் இலை வந்து 3 இலையை நான் வந்து சின்னதாக வெட்டி போட்டு பிளெண்டரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். சாறு எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காய் பால், இந்த கோத்தா பால் வந்து 1 கோத்தா சின்ன கோத்தா போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான உப்பு, அப்போ இது பச்சை ஆப்பிள் கலரு அது ஒரு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ பண்டனோட இலை கலருக்கு அவ்வளோ இருக்காது, அதனால் இது கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மாவு எப்படி கரைக்கிறதுன்னு காட்டுறேன். கொஞ்சோண்டு சீனி அந்த மாவில் போட்டுக்கோ, ரொம்ப வேணாம், கொஞ்சோண்டு போட்டுக்கோ, அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோ, கொஞ்சோண்டு உப்பு போட்டு இப்போ பண்டனோட சாறு ஊற்றுறேன். அப்புறம் தேங்காய் பால் அதையும் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் வச்சுக்கிட்டு ஊற்றி தண்ணி ஊற்றி சுருளைப்பம் எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். மாவுலாம் கரைச்சாச்சு. இதியை வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் சொல்லணும். ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. ஓகே, பாய்.